இல்ல நீங்க ஜெயிச்சுக்கங்க அப்படின்றத நீங்க வெற்றி பெற்றுக்கங்க. நான் தோத்து போய் இடத்துக்கு வந்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. பாருங்க, இது என்னோட தொழில். பெரியோர் எல்லாம் பெரியவரும் இல்ல, பெரியவர்கள் எல்லாம் சிறியவரும். தேம்படு உனகின் திரள் வள தொருவிதை வானுர ஓங்கி வளம்பெற வளரின் ஒருவருக்கு இருக்க நல்லலாகாதுங்கிறார். ஒரு பனைமரத்தினுடைய விதை ரொம்ப பெருசு, அது கீழே விழுந்து எவ்வளவு உயரமா வளர்ந்து நின்றாலும் கீழே நிக்கிறதுக்கு இருந்து பல பேர் அமர்வதற்கு அது இதாக ஒருவருக்கு இருக்க நல்லலாகாது. ஆனா தெல்லிய ஆடின் சிறுபடத்தை தென்னீர் கயத்து சிறுமீன் சிறைகளும் சிறியதை ஆகி ஒரு நம்ம குளத்துல இருக்க மீனோட முட்டை ரொம்ப சின்னது, சின்ன முட்டை, அதை விட சிறியதா ஒரு ஆலம்பழத்தினுடைய விதை. அது கீழே விழுந்து முளைச்சுச்சுன்னா ஒரு மன்னருடைய படை வட்டாளங்கள் தலசேகரங்களே தங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய விருட்சகமா வளருமா. ஆக சிறியவர், அதனாலதான் சிறியதெல்லாம் சிறியதல்ல, பெரியவர் எல்லாம் பெரியவரும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வாசகம். பனை மரத்துக்கு கீழே நின்று பாலையே குடிச்சாலும் கல்லாதான் பாக்குமா உலகம். பனை மரத்துக்கு கீழே நிக்கிறான், அதனால ஏதோ கல்லு குடிக்கிறான், குடிக்கிறது வெள்ளையா இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு கூற்று இருக்கு. இத வேற மாதிரி எப்படி எதிர்க்க யோசிக்கலாம். அதுதான் உலகம் பார்த்தாலே அதுக்கு கீழே நின்று குடிச்சாலே அதை கல்லுதான் முடிவு பண்ணுதுல, அப்புறம் ஏன் பாலை கொண்டு போய் பனை மரத்துக்கு கீழே குடிக்கணும்? இப்படி ரெண்டு விதமா பார்க்கணும். இப்படி ஒரு கூற்று உண்டுனா இப்படி ஒரு கூற்று உண்டு. அதை எல்லாரும் எல்லா வகையிலும் உணரணும். எல்லாம் இங்க பாருங்க, அதுதான் சரி. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த உலகம் அப்படி உலகத்தினுடைய பார்வை இப்படி இருக்குன்னா அதை போய் பணமரத்துக்கு கீழே வச்சு குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த கதை பாட்டு பாடிருக்கேன், பதில் பாட்டு பாடுறேன், அடுத்து கதையை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், நான் கரெக்டும். நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம், நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகன், உனது பெயர் வள்ளி, கையிலே கவன், பேசுவது தமிழ், வணங்குவது முருகனை, விரட்டுவது பறவையை, எதற்காக திணைய கொய்யுது, முருகனுக்கு தென்னை வச்சிருக்கோம், திணையெல்லாம் கொய்து சேதாரப்படுத்துது, பறவை விரட்ட வந்தேன். அப்படி இல்லங்க, என்ன பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மாடினேங்கிற. ஆமா, யாரு? இந்த வள்ளலார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற வாக்கியத்துலப்பா, தனித்திரு என்ற வாக்கியத்துல தா, விழித்திரு என்ற வாக்கியத்துல வி, மூன்றையும் எடுத்தார். பதவி வரும், பதவி வந்தா பணிவு வரணும். பதவி வந்தா என்ன வேணும்? அதே குத்தி குத்தி பேசுனேன்னு வைங்களே, அப்புறம் வந்துரு எனக்கு கோவம். என்ன? பதவி வந்தா பணிவு வரணும், பணிவு வந்தா துணிவு வரணும். பணிவு எந்த இடத்துல கொட்ட குனிறவன முட்டாளு, கொட்டவன முட்டாளு. துணியை எந்த இடத்துல துணிவை காட்டணுங்கிறது இருக்குல்ல. சரி சொல்ல சரி, நான் அதுதான் உண்மை. கொட்டவன முட்டாள் தான், குனிறானே கொட்டினாலும் முட்டாள் தான், கொட்டிக்கிட்டே இருக்கானே குனிஞ்சாலும் முட்டாள் தான். ஆக எப்ப ஒரு கொட்டு வாங்கிட்டே இருக்கானா நிமிர்ந்துடணும்ல. ஆமா, காலகட்டத்துக்கு. சரி சரி, நெற்றி நிறைய நிமிர்ந்துடணும் இல்ல, தப்பு பண்ணவே கொட்டு வாங்குறது தப்பு இல்ல. ஒரு கட்டத்துல தப்பு இல்லன்றத சரியா அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டானா அவன் நிமிர்றதும் தப்பு இல்ல. சிவச்சின்னம் போட்டிருக்கேன், சிவச்சின்னங்கள் திருநீர் என்னன்னா பொதுவா அதாவது சிவனை வணங்கக்கூடியவர்கள் வச்சிருக்கிற சின்னமா. சிவனை வணங்குறதா திருநீர் இருக்கணும், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கணும், சிவநாமம் நாவல இருக்கணும். நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பேசுறதானே? ஆமா, சலசலன்னு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. தர்க்கம் வேற அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லிட்டு போனாங்க உள்ள வந்து. நீங்க பாட்டுக்கு பண்ற பேசிட்டு நான் பேசுறேன் கவனிக்காம. சரி பேசு. சிவச்சின்னங்கள் என்னன்னா? அதான் ருத்ராட்சம், சிவநாமம், நெற்றியில திருநீரு. சரி, அதுக்கு மேல ஞானியர்களோ இல்ல துறவிகளாக இருக்கக்கூடியவங்க கையில திருவோடு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதான். ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால், நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னா. ஆமா, சிவனை அதாவது திருநீரிட்டா கெட்டார், சிவனை மறந்தார், திருநீரிட்டா எவர் கெட்டார், சிவனை மறந்தார், எவர் வாழ்ந்தார். நாங்க நெத்தியில திருநீர் பூசிங்க. ஆமா, மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், மந்திரமாவது நீர், சமயத்தில் உதவுவது நீர், ஒரு வாயுவை பொங்கல். திரு ஆலவாய திருநீரே. நாங்க திரு ஆலவாயன்னா யாருமா? திரு ஆலவாயன்னா மதுரையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள். ஏன் திரு ஆலவாயான்னு பேரு? அந்த ஊருக்கே திரு ஆலவாயின்னு பேரு. ஏன் ஆலவாயான்னு பேரு? நீங்க ஆலவாயின்னு ஏன் பேரு நானும் கேட்டிருக்கேன். இறைவனுக்கு திரு ஆலவாயான்னு பேர் இருக்கிறதுனாலதான் திரு ஆலவாயின்னு. அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்ன கேட்டது நானு? சரி சொல்லுங்க. இப்ப என்ன நீங்க சொல்லிட்டு அவனுக்கு குறைஞ்சிட மாட்டீங்களே? கேள்வி கேட்டதுனா ஊருக்கு சரி அப்படியே வச்சுக்கலாம். திரு ஆலவாயன் அதுக்கு பேர் அவருக்கு. அவர் ஆண்டனால அந்த பகுதிக்கு திரு ஆலவாயன். ஆலவாயன் ஏன் பேர் இறைவனுக்கு? பிரளயம் ஏற்பட்டது. சரி, நீரில் மூழ்கியது தமிழகமே, அந்த பகுதியே மூழ்கியது. இந்த மூழ்கப்பட்ட பாண்டிய நாட்டிலே மதுரையை எல்லையிட்டபடி கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக சிவன் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருன்னா பாதி சொன்னா மீதியை சொல்லுங்க. படிக்கலையா நீங்க? தெரியும்ல உங்களுக்கு. சில பேருக்கு கேள்விதான் கேட்க தெரியும், அந்த கேள்விக்கு அவங்களுக்கே பதில் தெரியாது. பாம்பாக மாறி பாண்டிய நாட்டினுடைய எல்லைகளை வட்டமிட்டு காட்டினார். சரி, தம்முடைய வாயால் வாளை கவ்வி இதுதான் பாண்டிய நாட்டினுடைய எல்லைகள் அப்படின்னு பிரளயத்திலே இருந்த நீர் மேல வட்டமிட்டு காட்டினாரு. அதனாலதான் ஆமா, படம் எடுத்து நின்றதால் திரு அதாவது படப்புறம் உருவாச்சு. ஆலவாயன்ற பேரு சிவனுக்கு அதனாலதான் வந்துச்சு. பாம்பாக மாறி எல்லைகளை காட்டியதால் திரு ஆலவாயான் அப்படின்னு பேர் இறைவனுக்கு. அதனால மதுரைக்கு திரு ஆலவாயின்னு பேரு அப்படின்னு பேரு. மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேரு ஏன் தெரியுமா? அம்மா தூங்காம ஆட்சி செய்வாங்கிறதுனால. தூங்காமன்னா அப்புறம் மற்ற தெய்வங்களும் தூங்கிடுவாங்களே. அப்படி இல்லம்மா, மீன் ஆட்சிமா. சரி, ஏன் மீன் சின்னத்தை வச்சாங்க தெரியுமா பாண்டிய நாட்டுக்கு? மீனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இமைகள் கிடையாது.
இமைகள் இல்லாதனால மீன் எப்பொழுதுமே விழிச்சுதான் இருக்கும். அதனாலதான் தூங்காமல் இந்த நாட்டை ஆளும் தன்மை கொண்டவர்கள் பாண்டியர்கள். மீனினுடைய ஆட்சி. அம்மாக்கு மீனாட்சின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணமா? மீன் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை வந்து தூங்காது விழித்திருந்து அந்த குஞ்சு பொறித்து முழுமை பார்த்துக்கிட்டே இருக்குமா மீன் குஞ்சுகளை. தன் பிள்ளைகளை எப்படி மீன் காப்பது போல இந்த மதுரை மக்களை மட்டுமில்ல உலகத்தில் உலக மக்களையே அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படிங்கிறதுனால எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுல மீனாட்சி மாற்றமும் கிடையாது அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அதனால மீனாட்சி. பாண்டிய நாட்டினுடைய கொடியை சின்னமாக வைக்கிறதுக்கு இதுதான் காரணம். சரி சொல்லுங்க. என்ன கேட்கலாங்கிறது நான் திருப்பி கேட்கவா? எப்படி நீங்களா கேட்க போறீங்களே? நான் தான் கேட்கறேன். என்ன பட்டயம் போட்டு எழுதி கொடுத்திருக்காங்க? ஆமா, இது ஏன் மட்டாப்படி? என்ன மட்டாப்படி? ஏன் மட்டாப்படில நீங்க எல்லாம் உடைக்க அவசியம் இல்ல. ஏன் மட்டாப்படி வரீங்க? சாமி கூட கும்பிட கூடாது. ஏன் பாப்போம்? பாத்துக்கலாம். நான் பேசுறேன். நானும் பேசுறேன். அது ஏன் சட்டம்? அது எனக்கு உங்க சட்டத்துக்கு நீங்க கட்டுப்படுங்க. என்னைய கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. அது நடக்காது. இவங்க சட்டத்துக்கு கட்டுப்படணும்ங்கற அவசியம் இல்ல. ஒரு இடத்தை உருவாக்கலாம். ஏங்க உங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போகணும்ன்ற நிபந்தனை எனக்கு எதுவும் கிடையாது. என்ன உங்கள்ட்ட பேசி எதுவும் தோத்து போயிட்டனா? கேள்வி கேட்டு பதில் தெரியாம நின்றனா? அப்புறம் ஏன் சட்டத்துக்கு கட்டுப்படணும்? ஏங்க இந்த பக்கம் நீதியின் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவன் மறுபடியும் தர்மம் தான். தர்மம் வெல்லும்ன்றதுல எந்த மாதிரி? சரி வாங்க பாத்துக்குவோம். இங்க வாங்க தர்மத்தின் நீங்க சொன்னா சரிதா? இறுதியில எது வெல்லும்? தர்மம் தான். அப்ப நான் தான் வெல்லுவேன். பார்க்கலாம். தர்மம் என் பக்கம் தான இருக்கு. எப்படி சொல்றீங்க? நீங்க தர்மம் உங்க பக்கம் இருக்கு, நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? உண்மைதானே. தர்மம் எந்த பக்கம் இருக்குன்ற முடிவு பண்ண வேண்டியது அவங்க. சரி பார்க்கலாம் வாங்க. வாங்க பாப்போம். நீங்க தர்மமோ அதர்மமோ வழக்காடுறோம்னா நான் வழக்காடுவர்களுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க அவங்க. நீங்க தர்மம் அதர்மம் பற்றி பேசுவதற்கு இது வந்து வேற வகையான பிரச்சனை இல்ல. போட்டி தானே. இது போட்டி. போட்டியில தர்மம் அதர்மம் தேவதான் முக்கியம். திறமையாளர்கள் யார் என்ற முடிவுக்கு வரட்டும். சரி வாங்க. இப்ப நெற்றியில சிவசின்னம் திருநீருன்னு. திருநீரு. ஆமா. இந்த திருநீற்றுக்கு தலைவன் யாருமா? திருநீர் சிவன் தான். தமிழுக்கு தலைவன் யாரு? தமிழுக்கு தலைவன் சிவன் தான். தமிழ் கடவுள் யார்? முருகப்பெருமான். தமிழ் தாத்தா யார்? ஊவேசா. தமிழ் கிழவி யார்? ஔவையார். தமிழ் தென்றல் யார்? திருவி கல்யாண பைந்தமிழ் தேர்ப்பா பாரதியார். கொஞ்சம் நிறுத்தி கேளுங்க. நீங்க வாடி கடனை ஏதாவது மறந்து விட்டேன்னு சொல்லணும். மறக்காம திருப்பி நானும் இப்படி கேட்பேன். நீங்களும் சொல்லணும். ஏன்னா அப்படித்தான். அப்படிலாம் கிடையாது. இருக்க ஒரு கேள்வியை கேட்டா திரும்பி ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? இந்த வகையாவது எனக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியாம நான் முடிக்கணும்னு ஆசை. ஆனா சத்தியமா அது மட்டும் நடக்காது. உண்மையாவே அதான். ஒரு பொழுது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம நல்லா கேட்டுக்கங்க. இந்த உலகில என்னைய மாதிரி சந்தோஷப்படுற ஒருத்தனை பார்த்து இருந்துட்டு போங்க. தப்புன்ற இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தலை குனிய தயாரா இருக்கிற நான் தான் எந்த வகையில என்னுடைய தன்மானத்துக்கு என்னுடைய சுயமரியாதைக்கு எந்த இழுக்கு வந்தாலும் சரி யாரையும் விட்டு கொடுத்துருவோன்ற அவசியம் ஒரு பொழுது எனக்கு இல்ல. பாருங்க காது சொல்லலாம், பேச்சு பேசலாம், எண்ணங்கள் இருக்கலாம், எல்லாம் எல்லா இடத்துலயும் செயலாயிருமா? நல்ல பேச்சாளர் கழகே சொல்படி வாழ்றதுதான். பெண்ணுக்கு இலக்கணம் அடக்கம், ஆணுக்கு இலக்கணம் வீரம், ஒரு நல்ல ஆசிரியருக்கு இலக்கணம் தான் கற்ற கல்வியை முழுமையாக சொல்லிக் கொடுப்பது. சொல்ற சொல்லையும் வாழ்ற வாழ்க்கையிலையும் பேசி முடிக்கல நான் இன்னும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. பெண்ணுக்கு அடக்கமா இருக்கணுமா, ஆண் வீரமா இருக்கணுமா, ஆசிரியர் தான் கற்றுக்கொண்ட கல்வியை மறைமுகம் இல்லாமல் மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, ஒரு நல்ல பேச்சாளர் அதாவது ஆன்மீகத்துல இருக்கிற பேச்சாளர் என்ன சொல்றானோ அந்த சொல்லின்படி வாழணுமா, இதுதான் ஒவ்வொருத்தருக்கு இலக்கணம். அந்த இலக்கணம் தெரியாம அந்த வாழ்க்கை முறை தெரியாம நான் நிக்கல. சரியா? எழுத்தறிவித்தவன்னா யார சொல்றான்? இறைவனாக. கல்வி கழகு, கசடர முடியுது, செல்வர் கழகு, செலுங்களை தாங்குது, மன்னவர் கழகு, செங்கோன் முறைமை, உழவர் கழகு, உழுதோன் விரும்பல், வைசியர் கழகு, வரும்பொருள் உழைத்தல், மந்திரி கழகு, இல்ல வரும்பொருள் உழைத்தல், அதுதான் மந்திரி கழகு, தருக நான்மை, பெண்டிர் கழகு, எதிர் பேசாது இருத்தல். பெண்டிர் கழகு அடக்கங்கிறதை விட அப்படியே என்ன சொல்றா, எதிர் பேசாது இருக்கலாம். இப்படி பேசக்கூடாது. முதல்ல கழகு வரும்பொருள் ஈட்டல், அத மாத்தி சொல்றேன். இப்படி எதிர் பேசா இருக்கணும், எங்க பேசாம இருக்கணும்? இங்க பாருங்க, கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவைகளே பெண்களுக்கு உண்டான குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் வைக்கணும். இந்த குணத்துல மடம்னா என்ன தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது வேற. அது எங்க இருக்கணும்? மடம்னா என்னமா? என்ன தெரிந்தும் தெரியாமல். ஆமா. ஒரு கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவைகளே பெரியவர் பேசும்போது சின்ன பிள்ளை என்ன செய்யணும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமைதியா இருக்கணும். பேசாம இருக்கணும். தெரிஞ்சதால கேட்டா தான் பேசணும். அது சபையில இருக்கணும். தனியா இருக்கும்போது ஒரு பெண் இந்த இவ்வளவு பேசுறா பாரு வாயாடி மாதிரின்ற பேர் வாங்க கூடாது. ஆனா இது அப்படி இல்ல. இங்க ஆண் பெண் என்ற வேதமை இல்ல, பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்ல. இங்க ஒரே ஒரு விஷயம் தான், யாரு பேச்சுல சிறந்தவங்க, யார் பக்கம் திறமை இருக்கு அவங்களுக்கு தான் பரிசு. அதை விட்டு நீங்க வந்து இங்க வாயடிக்க போடுறது அவசியம் எனக்கு இல்லையே. பாண்டிய நாட்டுல பாடல்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் பாண்டிய நாட்டுல 14 சிவஸ்தலங்கள். 14 சிவஸ்தலங்கள் முதலானது எது அப்படின்னா அதுதான் நீ சொன்னது போல திருவாளவை, மதுரை. திருவாளவை முதலானதுல வந்து வருஷப்படுத்தலாம், அப்படியே வருஷப்படுத்தலாம். இன்னொன்னு திருக்குற்றாலம், சரி, திருநெல்வேலி, திருப்புவனம், திரு ஆலவாயின்னு பேரு, திருச்சுழி. இந்த மாதிரி திரு ஆலவாயின்னு ஏன் பேருன்னு கேட்டமா? ஆமா, பதில் சொன்னீங்களா? சரி. திரு என்ன நீங்க இந்த நாட்டை விட்டுட்டு பாண்டிய நாடு போயிட்டீங்களே? எந்த நாட்டை விட்டுட்டு? சோழ நாட்டை விட்டுட்டு. இருக்கட்டும், பாண்டிய நாட்டுல இருந்தா பெருமை இல்லையா? இருக்குதா? பாண்டிய நாட்டுல நீங்க ஏன் கேக்குறீங்கன்றதை யோசிக்கிறேன். பாண்டிய நாட்டுல கேட்க கூடாது. அதுதான் பாண்டிய நாட்டுல நான் அங்க இருந்தானே வந்திருக்கேன். அதுக்காக இதுல ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில தெரியலன்ற மாதிரி இடம் வந்துருச்சுன்னா அடுத்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கும்? கொஞ்சம் கூட இது இல்லாம பாண்டிய இருக்கிற நாட்டை பத்தின தெரியல. சோழ நாட்டுல பாடல்பட்ட தலங்கள் எக்கச்சக்கமா நிறைய இருக்கு. ஆனா பாண்டிய நாட்டுல 14 தான் இருக்கு. ஏன்னா பாரதி அவர்கள் எல்லாருமே சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி? அங்க கிட்டத்தட்ட ஆலயங்கள் இவ்வளவுதான் பாடி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இல்ல இருந்தாங்க போய் இந்த பக்கமே பாடி. ஏன்
ஏங்க? பாண்டிய நாட்டுல இருந்து எல்லாரும் பாடிருக்காங்க. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அதிகம் நீங்க யோசிச்சீங்கன்னா சிவனே வந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி வாழ்ந்த பூமியே பாண்டிய நாடு. ஏமா சிவனே வேற ஒண்ணு வேணாம். சிவனே தம்முடைய நண்பனுக்காக இறங்கி வந்து அந்த திருவாரூர் வீதியிலே நடந்தாரு. சும்மா இல்ல, ஒரு தடவை நடந்ததை சொல்றீங்க, ஒரு தடவை 64 தடவை வாழ்ந்ததை சொல்றேன். இறைவன் எப்பொழுதுமே ஒரு முறை காட்சி கொடுப்பதுங்கிறது. இறைவன் இதுவரைக்கும் எவருக்கும் அடிபணிந்து போனதில்லை. ஆதி மந்தமில்லாத அருட்பெருஞ்சோதி. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் மனையால் போய் மீனாட்சியா பிறந்திருக்காளேன்னு கைலாயத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவரை வீட்டோட மாப்பிள்ளையா வந்து மதுரையில இருக்காரு. ஏற்கனவே சொந்தமான இடத்துக்கு வர்றதுங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு பெண் இங்க பெரியாளா நின்று இருக்கலாம். ஆனா மதுரை என்பதுங்கிறது இயற்கையாவே யாருக்கு சொந்தம்? இல்ல, பெரியாளா அவ நிக்கல. அவ ஏன் பெரியாளா நின்றா தெரியுமா? ஒரு பெண் எப்பொழுது புகழப்படுறா அப்படின்னா அவள் எப்போ ஒண்ணுமில்ல, பொண்டாட்டி போய் புருஷனை ராஜாவை வச்சா இவ ராணியா இருக்கலாம், அவன் அடிமையா வச்சா இவள் அடிமையா தான் இருக்கணும். இவ எல்லாரிடமும் எதிர்த்து போரிட்டா வாதிட்டா. ஆனால் கணவன் வந்த உடனே தலை குனிந்து வெட்கி அமைதியாகி மரியாதை கொடுத்த வசரியினுடைய வாக்கு அதுதானே. 3 கொங்கைகளோடு பிறந்த பெண் எப்பொழுது தனக்கு சொந்தமானவரை பார்க்கின்றாலோ அப்பொழுது 3 கொங்கைகளே ஒன்று மறையும் அப்படிங்கறதான் கொடுத்த வாக்கு. இப்ப என்ன கேக்குறேன்னா, திரு ஆலவாயின்னு ஏன் பேருன்னு சொன்னீங்கல்ல, திருநெல்வேலின்னு ஒரு ஸ்தலம் இருக்குல்ல, திருநெல்வேலின்னு ஏன் ஊருக்கு பேரு? சரி, அதுக்கப்புறம் 14 சிவஸ்தலங்கள்ல திருச்சூடின்னு ஒரு ஸ்தலம் இருக்குல்ல. கேள்வி கேட்டா நீங்களும் சொல்லுங்க. ஏன் சொல்லணும்? நீங்க 14 கேள்விக்கு எதுவும் அழகு, கேள்விக்கு பதில் அழகா? நான் கேட்டா உங்களுக்கு பதில் தான் அழகு. எங்க 14 ஆரம்பிச்சது நீங்க, நான் பாண்டிய நாட்டுக்கு இப்ப போகல, நீங்க தான் அங்க போனீங்க திருநெல்வேலி. நீங்க 14 ஒன்றுதான் திருச்சூடியோ, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. திருநெல்வேலி என் பேர் வந்துச்சு நான் சொல்றேன். கேள்வி முதல்ல நான் கேட்டிருக்கேன். அதே போல மதுரை என்பது எப்படி பிரளயத்திலே மூழ்கியதோ அது போலவே அன்று பிரளயத்தில் மூழ்கிய நீர் அனைத்தையும் இறைவன் என்ன பண்றாருன்னா ஒரு சுழியில நுப்பாட்டுறாரு, கொண்டு வராரு நீரை புறா பூமிக்குள்ள. ஒரு சுழி, அந்த சுழல் நீரோட்டம் இருக்கலாமா, அது மாதிரி ஒரு சுழிகள்ல அந்த நீரை எல்லாம் பூமிக்குள்ளே கொண்டு சென்றார். அந்த இடம் எங்க இருக்குன்னா அதுதான் திருச்சுழி அப்படின்னு பேரு. நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, விருதுநகர் மாவட்டம். அது அங்கே திருச்சுழிகள் நீரை, பிரளய நீரை எல்லாம் ஒரு சுழிகளிலே பூமிக்குள்ள கொண்டு போனதுனால திருச்சுழிக்கு என்ன சுழி இல்ல, மறுசுழி இல்ல அப்படிங்கிற பெருமை. இந்த திருச்சுழியில இறைவனுக்கு பேர் என்னமா? பூமிநாதன் பேரு. அம்மாவுக்கு சகாயவள்ளி துணைமாலை நாயகின்னு பேரு. துணைமாலை நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அங்க திருச்சுழிங்கிற ஊருக்கு பேர் வர்றதுக்கு காரணம் பிரளய நீர் அனைத்தையும் ஒரு சுழிகள்ல பூமிக்குள்ள கொண்டு போனதுதான் காரணம். திருச்சுழிகள்னு பேர் ஊருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இறைவன் பக்தர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில சோதிக்கிறது, அந்த சோதனைக்கு பிறகு ஆட்கொள்வதும் தான் இயல்பா நடக்குது. நாயன்மார்கள் கதையிலிருந்து பொதுவா ஸ்தல வரலாறுகளையும் அதான் நடக்குது. அந்த வகையில திருநெல்வேலி என்ற பெயர் வர்றதுக்கு காரணமே வேத சர்மான்னு ஒரு சிவபக்தர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விவசாய நெல்லெல்லாம், இந்த நெல்லையெல்லாம் உச்சத்திலேயே காய போட்டு நெல் கதிர்களை எல்லாம் கொண்டு போய் கோயில் அன்னதானத்துக்கு, கோயில் திருப்பணிக்காக கொடுக்கறதே தன்னுடைய வேலையாக வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அன்று மழை காலமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நெல்ல உச்சத்துல காய போட்டுட்டு ஒரு தாமிரபரணி ஆட்சிக்கு குடிப்பதற்காக வந்துட்டாரு. போன பிறகு திடீர்னு மழை மேகமா இருக்கு. திடீர்னு மழை மேகமா இருக்கிறது அவருக்கு தெரியல. ஒருவேளை இங்க இருந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நெல்லெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா மழை பெஞ்சு எப்படி கோயில் திருப்பணிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு இறைவனை ரொம்ப வேண்டிக்கிறாரு. ஆற்றிலிருந்து ஒரு குளிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள பயங்கரமா மழை கொட்டன்னு கொட்டிருச்சு. பயங்கரமா மழை பெய்யுது. அப்படியே வேதனைப்பட்டு அழுதுகிட்டே வராரு நெல்லை பார்ப்பதற்காக. நெல்லெல்லாம் நினைஞ்சிருக்குமே, யாரும் கோயில் திருப்பணிக்கு கொடுக்க முடியாதேன்னு வருத்தத்தோடு வந்து பார்த்தார். எல்லா இடங்கள்லயும் மழை கொட்டி வெள்ளமாக ஓடியது. ஆனால் இவர் காய போட்டிருந்த அந்த நெற்கதிர்களை சுற்றி மட்டும் மழை பொழியாமல் இறைவன் வேலையிட்டு காத்து நின்றாராம். அதனால நெல்லுக்கு இறைவன் வேலையிட்டு காத்ததால் அந்த ஊருக்கு திருநெல்வேலி என்ற பெயரும், இறைவனுக்கு நெல்லையப்பர் என்ற பெயரும், அம்பிகைக்கு காந்திமதி அம்மையார் என்ற பெயரும் உருவாச்சு. வளகாப்பு திருவிழா எங்கெல்லாம் நடக்கும்? பொதுவா கற்பிணி பெண்களுக்கு நடக்கும். கற்பிணி பெண்களுக்கு வளகாப்புங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். ஆனால் எந்தெந்த ஊர்ல அம்பாளுக்கு நடக்குதுன்னா, மதுரையில நடக்கும். மீனாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறத்துல நடக்கும். இன்னொன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மையாருக்கு வளகாப்பு திருவிழா நடக்கும். சரி, நல்ல பாண்டிய நாட்டை விட்டுருங்க, வேற எந்த நாடு? பாண்டிய நாடு வேணாம் அப்படின்ற மாதிரி இல்ல இருந்துச்சு உங்களுடைய பேச்சு. அப்படி எல்லாம் இல்ல, நீங்க எதை பத்தினாலும் கேளுங்க. குறிப்பா ஏன் அதை கேக்குறீங்க? சிந்தனை என்னன்னா, கேள்வி கேட்கணும். சரி, கேட்கின்ற கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. இதுவரை யாரும் பதில் சொல்லாததா, மேடையில பேசாததா? இல்ல, கேள்வி வித்தியாசமா இருக்குன்னு கேட்கல, நான் பதிலே சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்க. கேள்வி வித்தியாசமா கேட்டா கேள்விக்கு நிறைய இருக்கு கேள்வி. நீங்க என்ன யோசனை கேக்குறீங்கன்னா பதிலே நான் சொல்லிடவே கூடாதுன்ற அந்த மனசுல ஒரு இது இருக்கும்ல, ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பயம். எதுக்கு பயப்படணும்னு
இவங்க பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. யாருக்கு? எல்லாருக்கும் அப்படிதான் சாமி. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை. பயம்ன்றது எப்ப வரும்னா தப்பு துணிந்தவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சமத்தினா. அதுக்காக பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு துணிகிறதுலாம் பயம் கிடையாது. பயம் வந்துச்சுன்னா தப்பு பண்றோம். தப்பு பண்ணாதாமா பயப்படணும். சரிதான், நியாயமானது. அது கூட இப்ப சொல்லுங்க, கேள்வி எப்படி இருக்கணும் இல்ல. என்னுடைய சிந்தனை என்னன்னா, ரொம்ப சிந்திக்கிறீங்க இவளே. ஆமாமா. விஷயத்துக்கு வந்துடவா? அறுபடை வீடு இருக்குல்ல முருகன், அங்கதான் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டு தான் போனேன். சரி. இந்த சபரிமலையை பற்றியும் இந்த அதாவது ஐயப்பனும் தட்சிணாமூர்த்தியும் கையில சின்முத்திரை வச்சிருக்கிறதையும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய புகழ் வந்து வரட்டு பேசிக்கலான்ட்டு வந்தேன். நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப திருச்செந்தூர் இருக்குல்லையா, சொன்னேன் இல்ல, கவனிச்சீங்கல்ல? அந்த கவனிச்சிருக்காங்க மக்கள். யாரோ கவனிச்சீரோ இல்லையா? ஆமா ஆமான்றி, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த நடிகை சட்டை ஏதோ ஒரு வாங்க. திருச்செந்தூர் அப்படின்ற கோயில் இப்ப அறுபடை வீடுகளுக்குமே முருகன் எதற்காக போனாருன்ற காரணம் இருக்கு, எப்படி உருவாச்சுன்ற விஷயம் இருக்குல்ல. திருச்செந்தூர்ன்ற ஸ்தலம் முதல்ல அங்க என்ன நடக்கும்? திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும். எப்ப? ஐப்பதி மாதம் சஷ்டியில, கந்த சஷ்டி பெருவிழா. ஆமா. அது ஏன் அங்க நடக்குது? ஏன்னா அங்கதான் அழிக்கிறாரு. நீங்க எல்லாரும் மாதிரியும் சொல்லக்கூடாது. உண்மையாகவே சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல தான் நடந்துச்சா? இல்ல, எங்க நடந்துச்சு? வீர மகேந்திரபுரி. அதுதான் என் கேள்வி. இப்ப திருச்செந்தூர்ல வேற என்ன நடந்துச்சு? திருச்செந்தூர்ல முருகனுக்கு முதல் படிவீடு எப்படி வந்துச்சு? திருச்செந்தூர் கோயில கட்டினது யார்? முதல் முருகப்பெருமானுடைய படை வீடுகள்ல முதன்மையானது எதுமா? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம். ஆமா. திருப்பரங்குன்றத்துக்கு முருகப்பெருமான் ஏன் போனாரு? தெய்வானைய திருமணம் முடிக்க. தெய்வானைய திருமணம் முடிப்பதற்காக மட்டும்தான் போனாராங்க? இல்ல, அதுதான் படை வீட்டுல ஒண்ணா வைக்கிறதுக்கு காரணம். படை வீட்டுல ஒண்ணா வைக்கிறதுக்கு அதான் காரணம். ஆமா, அது முதல் வீடா வைக்க அதான காரணம். சரி, மூலாதாரங்கிறது அது சரி. ஆனா முருகப்பெருமானுடைய குடி கொண்டிருக்கிறார்ல இங்க முருகன், அது உண்மையாகவே முதல்ல முருகனுடைய ஆலயம் தானே அப்பையில இருந்து? இல்ல, அது சிவஸ்தலம். அது சிவஸ்தலம், சிவனுடைய ஆலயம். அப்பேற்பட்ட சிவனுடைய ஆலயத்துல முருகப்பெருமானுடைய படை வீடுகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றத்தை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தலம், திருப்பரங்குன்றத்துல தெய்வானையா திருமணம் முடிச்சதுனால மட்டும்தான் இங்க பெருமை இருக்கா முருகப்பெருமானுக்கு? இல்ல வேற எதுவும் காரணம்? இல்ல, அப்பா இருக்காரு அங்க. சிவஸ்தலம், அப்பா இருக்கிற இடத்துல பிள்ளை இருக்காரு. புள்ள திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. என்ன இதை அப்ப நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. அப்படி இல்ல. என்ன இல்லன்னா நீங்க சொன்னீங்கல்ல சூரசம்ஹாரம் நடக்குது திருச்செந்தூர்ல. சரிதான், சூரசம்ஹாரம் நடத்துனா சூரனை சம்ஹாரம் செய்வது அங்கே இல்ல. ஏன் திருச்செந்தூர்ல படை வீடு உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க. அது மாதிரி தான் நான் கேட்கிறேன். சரி, கேட்டிருக்கீங்க, இருக்கட்டும். அது முதல்ல இதுக்கு சொல்லுங்க. வியாழச்சேத்திரம்னு பேர் திருச்செந்தூர். அதான் எதனால? ஏன்னா வியாழ பகவான் அமைத்து கொடுத்த ஆலயம். அப்ப அதை கட்டுனது யாரு? தேவர்களின் குருநாதர். இந்த வியாழ பகவான் அமைச்சு கொடுத்த இடம் தான். ஏன் தெரியுமாமா? சூரபதுமனை வதம் செய்வதற்காக சென்ற சேனைகள் தங்குவதற்கான இடம் தான் முதல்ல திருச்செந்தூர். முருகப்பெருமானுடைய படைபட்டாளங்கள் எல்லாம் போய் தங்குவதற்கான இடம் தான் திருச்செந்தூர். சூரபதுமனை வதம் செய்கிறார். சூரபதுமனை வதம் செய்த பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் பஞ்சலிங்க வழிபாடு செய்தார் திருச்செந்தூர்ல. எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமான் இருப்பார் மூலவராக. மூலவருக்கு அபிஷேகமோ ஆராதனைகளோ செய்வதெல்லாம், வழிபாடு செய்வதெல்லாம் பக்தர்களாகவும் அர்ச்சகர்களாகவும் தான் இருக்கும். ஆனா இங்க முருகப்பெருமானே பூஜாமூர்த்தியாக நின்று வணங்கிய தலம் சிவபெருமானை வணங்கி பஞ்சலிங்க வழிபாடு செய்த இடம் திருச்செந்தூர். தேவர்களின் துயர் தீர்த்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து இருந்தும் கந்த பெருமானேன்னு முருகனை அழைக்கும் பொழுது அவர் திரும்பி நின்ற கோலம் தான் இன்று திருச்செந்தூர்ல நம்ம பார்க்கிற கோலம். ஆக எல்லாரும் சூரபதுமனை வதம் செய்த இடம் வேறு. ஆனால் சூரபதுமனுடைய அழிக்க போவதற்காக சேனைகள் முதலில் தங்கியதும் பிறகு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்ததும் அந்த இடத்துல. அதான் திருச்செந்தூர். இன்னைக்குமே பஞ்சலிங்கம் உள்ள இருக்கு. கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கனால பார்க்க அனுமதி கிடையாது இன்னைக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. அந்த 5 லிங்கத்தை வைத்து முருகன் வணங்கி அப்படி பூஜாமூர்த்தியாக திரும்பிய கோலம் தான் இன்னைக்கு நாம வணங்குற அந்த முருகப்பெருமான் இல்லையா? அறுபடை வீடுகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவர் திருச்செந்தூர் முருகன். சரி, இப்ப அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடாக வச்சிருக்கிறது எதனா திருப்பரங்குன்றத்தை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா 6 ஆதாரங்களினுடைய வரிசைப்படி இல்லையா? 6 ஆதாரங்கள் என்னன்னு? மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகாதம், சக்தி, ஆக்ஞை அப்படின்ற 6 முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம், தத்ருடம், வாமதேவம், மகோரம், சத்தியஜாதம், மதோமுகம் என்ற 6 முகம். முருகனை எடுத்த 6 கார்த்திகை பெண்களுக்கு பேர் என்ன? உத்தரகேந்தி, அப்பரகேந்தி, அம்பா, துலா, நிதார்த்தினி, வரதகேந்தின்னு 6. முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு உண்மையான பேர் என்ன? தென்பரங்குன்றம், திருச்சிரலைவாய், திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், திருவேரகம்,
திருமாலின் ஜோடி. சரி இரு, பதில் சொல்லிக்கிறவா? சொல்லுங்க. இப்ப முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து முருகப்பர் ஏற்கனவே சிவஸ்தலம் தான். அது அங்க போனது எது யாருன்னு நற்கீரர் தான் போனார். ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நெற்றிக்கண்ணே திறந்து நீ எரித்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம் தான் எதிர்த்து வாதாடினர். ஏற்கனவே வில்லால் அடிச்சாரு, செருப்பால் உதைத்தாரு கண்ணப்ப நாயனார், வில்லால் அடித்தான் அர்ஜுனன். எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு அடிச்சாங்க. ஆனா சொல்லால் அடிச்ச சொல்ல மட்டும் சிவனால தாங்கிக்க முடியல. அதனால நெற்றிக்கண்ணை திறந்து எரித்துட்டார். எரித்த பிறகு நற்கீரர் மீண்டும் உயிர் பெற்று வந்தார். இந்த நற்கீரர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில சிவ பூஜை செய்து சிவ தியானத்திலிருந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றம் போறாரு. அங்க போய் சிவ பூஜை பண்றாரு. இங்க என்ன அப்படின்னா, இப்போ அப்படி என்ன பண்ணாரு, ஒரு டீ குடிக்கிறாரு. வாங்க 2 கேள்வியோட உருப்படியா கேட்டு குடிக்கல. எதுக்கு டீ குடுத்தீங்க? யாரை கேட்டு குடிச்ச? நான் தண்ணி குடிச்சேன், வேணா தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க, டீ எல்லாம் குடிக்க நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் குடிக்கிறீங்க? கேட்கல. அதுக்கு இதுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க, சரியா போச்சு. டீ எல்லாம் நான் எப்பொழுதுமே என்னுடைய எண்ணம் உங்களை மாதிரி உண்ண வருகின்ற உணவை உண்ண விடாமல் விரட்டி அடிக்கிற குணம் இருக்குல்ல. சரி சரி, நான் வக்கரமாவே இருக்கேன், நீங்க நல்லவரா இருங்க. கேள்விக்கு பதில முத கேள்வி அவங்க உங்க மனசுக்கு தெரியும்ல. திருப்பரங்குன்றதுக்கு முதல்ல போனது சிவன் தான், சிவஸ்தலம் தான். இப்ப எதுக்கு அங்க போன? நற்கீரர் வந்து சிவ பூஜை பண்றாரு. அங்க ஒரு பூதம் இருக்கு. இந்த பூதத்துக்கு வேலை என்ன அப்படின்னா, அது பயங்கர பசியில இருக்கு. இந்த சிவனடியார்கள் எல்லாம் புடிச்சு அந்த முனிவர்கள் எல்லாம் சாப்பிட்டோம். எப்ப சாப்பிடும் அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் சிவ பூஜை செய்யும் பொழுது முழு கவனத்தை பூஜையில வைக்காம கவனம் சிதறப்படுதோ அவங்களெல்லாம் பார்க்குவோம். சிவ பூஜையில முழுசா கவனம் வைக்காத உடனே உயிரோட வச்சிருக்க தூக்கி கொண்டு போய் சாப்பிட்டோம். நம்மள பல பேர் அப்படிதான். கோயில் வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்தாப்புல சாமியோட சிந்தனையில இருக்க மாட்டோம். 1/2 மணி நேரத்துக்குள்ள 1000 சிந்தனை வந்துட்டு போயிடும். அங்க அந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்கு அந்த பூதம். அந்த பூதம் என்னன்னா, ஒரு 1000 புலவர்கள் சேர்ந்து அவங்கள சாப்பிடாம வச்சிருக்கு. ஏன்? சிவனடியார்கள் எல்லாம் சாப்பிடாம விரதம் இருந்து தவம் இருந்து உடல் அளவுல ரொம்ப சோர்வா அப்படியே மெலிந்த உடம்போடு இருக்காங்க. இப்படி மெலிஞ்ச ஆளுகளை ஒவ்வொருத்தரா சாப்பிட்டா பசி அடங்காது. ஒரு 1000 பேர்த்த மொத்தமா பிடிச்சி சாப்பிட்டோம்னா பசி அடங்கிடும்னு இந்த பூதத்துக்கு பேரு கக்கி முகின்னு பேரு. அந்த பூதம் ஒரு 999 புலவர்களை ஒரு குகையில் அடைச்சு வச்சிருக்கு. இப்ப நற்கீரர் போய் சிவபூஜை பண்றாரு. அப்படியே சிவபூஜை பண்ணும்பொழுது இந்த பூதத்துக்கு வேலையே சிவபூஜை செய்யும் பொழுது என்ன இடர்னாலும் கொடுக்கும். அந்த இடரெல்லாம் கடந்து நம்ம சிவபூஜையில இருக்கணும். நற்கீரர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இலை வந்து மரத்துல இருந்து கீழே விழுகுது. பாதி இலை தண்ணீர் இருக்கு, மீதி இலை தரையில் இருக்கு. அதை அவர் கவனிக்கிறாரு. தண்ணீர்ல இருக்கிற இலை மீனாகவும் தரையில் இருக்கக்கூடிய இலை பறவையாகவும் காட்சி கொடுக்குது. பாக்குறாரு, எப்படி பாதி மீனாவும் பாதி பறவையினுடைய இறகாக காட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்த நற்கீரர் அந்த கவனத்துல சிவ பூஜையை விட்டுட்டார். இப்ப பூதம் பார்த்தது, சிவபூஜையில் இருக்கக்கூடியவங்க முழுமையாக அதுல கவனமா இருக்கணும். ஆனா கொஞ்ச நேரத்துல இலை கீழே விழுந்தாலும் அவனுடைய கவனம் திசை திரும்பிடுச்சு. அதனால நான் சாப்பிட போறேன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய புலவர்களோடு இந்த புலவரை கொண்டு போய் 1000வது புலவரா போட்டு மொத்தமா முழுங்கலான்னு போகுது. அப்பதான் நற்கீரர் பார்த்தார், தன்னோடு சேர்த்து புலவர்களையும் காத்து இந்த பூதத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக குன்றம் எரித்ததும் குன்ற போல் செய்ததும் வன்றங்க அமரர் எரித்ததும் இன்றனை கைவிடாது நின்றதும் கற்பொதும்பில் காத்ததும் மெய்விடாத என் வீரன் கைவேல்னு பாடினாரு. உடனே வேள் வந்து அங்கே பூதத்தை அழித்து புலவர்களை காப்பாற்றியதா. இப்படி பாடப்பட்ட நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஆக முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக திருப்பரங்குன்றத்துக்கு போன காரணம் என்ன அப்படின்னா, நற்கீரரை காப்பாற்றி பூதத்தை அழித்து திருமுருகாற்றுப்படையை இயக்குவதற்கு காரணமாக விளங்கதான் போனார். பெண்கள் அடையக்கூடிய பருவங்கள் 7 பருவம். என்னென்ன? பேதை புதுமை மங்கை மடந்து அறிவை தெளிவை பேரிழந்து 7 வகை பருவத்தில் அடைந்து இருக்கும் பருவம் மங்கை பருவம். இந்த மங்கை பருவத்தில் கேட்டார் போல உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து மாப்பிளை விட்டுருக்கீங்க. ஆமா, அந்த வேலையா தான் வந்தீங்களா சார்? ஆமா ஆமா, வந்ததே அதுக்கு தானா? மாப்பிளை பேரு சொல்லுங்க. மாப்பிளை பேரு சொல்லுங்க. என்ன கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டு முடிக்கலையே. யார கேட்ட தண்ணி குடிச்சாங்க? அதை மட்டும் கேட்கல. எதுக்குங்க தண்ணி குடிச்சாங்க? தண்ணி குடிச்சுட்டு தான் பேசுனாங்க. உண்மையா இருக்கு. பொம்பளை தண்ணி குடிக்கலாமா, ஆம்பளை டீ குடிக்க கூடாது? என்ன ஒரு எந்த ஒரு உங்க மதுரை நியாயமா அது? கொசுக்கு முடிச்சு நினைச்சிடாதே. அவர் ஒரு 3:30 மணிக்கு மேல வேலை பிடிச்சி உள்ள நீங்க மாட்டார், வெளியில வந்துருவார். அவர் வாட்டி கிளம்பி அவர் வெளியில வர வரைக்கும் நம்ம வச்சுக்க கூடாதுல்ல, அதனாலதான். 4:30 துன்பம் பாரும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை அவரிடத்தில் அமரம் புரிந்த
குமரனடி நெஞ்சே குறி பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் மகன்றதையா பாசம் மகன்றதையா உங்கள் மேல் நேசம் மலர்தையா பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் மகன்றதையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே இருந்தல் ஈனமறைந்ததப்பா உள்ளம் முருகையா முருகா முன்னடி காண்கிறே அள்ளி அழைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுறையா முருகா உள்ளம் குருகுறையா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குகையா ஆறு திருமுகமும் அருளை பாடி வழங்குதையா வீரமிகு தோளும் கடமும் வீரமிகு தோளும் கடமும் வெற்றி முழங்குதையா உள்ளம் முருகையா முருகா முன்னடி காண்கிறேன் அள்ளி அழைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா கண்கள் நனையும் ஐயா, எங்கள் கலியுக வரதனையா. கங்கண்ண தெய்வம் ஐயா நீயந்தன் கலியுக வரதனையா கண்கள் நனையும் ஐயா, எங்கள் கலியுக வரதனையா. பாவியம் திகழாமல் அப்பாவி என்றிகழாமல் பாவியம் திகழாமல் உங்கள் பரமதருவாயப்பா. உள்ளம் முருகையா முருகா உன்னடி காண்கையிலே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா. சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை. இல்ல நீங்க ஜெயிச்சுக்கங்க, அப்படின்றதெல்லாம் நீங்க வெற்றி பெற்றுக்கங்க, பாருங்க. நான் தோத்து போய் இடத்துக்கு வந்துருவேன் நினைச்சிடாதீங்க. இங்க பாருங்க. இது என்னோட தொழில். பெரியோர் எல்லாம் பெரியவரும் இல்லை. சிறியவர்கள் எல்லாம் சிறியவரும். தேம்படு உனையின் திரள் வள தொருவிதை வானுர ஓங்கி வளம்பெற வளரின் ஒருவருக்கு இருக்க நல்லலாகாதுங்கிறான் போய். ஒரு பனைமரத்தினுடைய விதை ரொம்ப பெருசு, அது கீழே விழுந்து எவ்வளவு உயரமா வளர்ந்து நின்றாலும் கீழே நிக்கிறதுக்கு இருந்து பல பேர் அமர்வதற்கு அது இதாக ஒருவருக்கு இருக்க நல்லலாகாதுன்னா. ஆனா தெல்லிய ஆடின் சிறுபடத்தை தென்னீர் கயத்து சிறுமீன் சிறையிலும் சிறியதையாய். ஒரு நம்ம குளத்துல இருக்க மீனோட முட்டை ரொம்ப சின்னது, சினைதான் முட்டை. அதை விட சிறியதா ஒரு ஆலம்பழத்தினுடைய விதை. அது கீழே விழுந்து முளைச்சுச்சுன்னா ஒரு மன்னருடைய படை வட்டாளங்கள் தலசேகரங்களே தங்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய விருட்சமா வளருமா. ஆக சிறியோர், அதனாலதான் சிறியதெல்லாம் சிறிதல்ல பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வாசகம். என்ன? பனை மரத்துக்கு கீழே நின்று பாலையே குடிச்சாலும் கல்லாதான் பாக்குமா உலகம். பனை மரத்துக்கு கீழே நிக்கிறான், அதனால ஏதோ கல்லு குடிக்கிறான், குடிக்கிறது வெள்ளையா இருக்கு அப்படின்னு. இப்படி ஒரு கூற்று இருக்கு. இத வேற மாதிரி எப்படி எதிர்மா யோசிக்கிறான். அதுதான் உலகம் பார்த்தாலே அதுக்கு கீழே நின்று குடிச்சாலே அதை கல்லுதான் முடிவு பண்ணுதுல. அப்புறம் ஏன் பாலை கொண்டு போய் பனை மரத்துக்கு கீழே குடிக்கணும்? இப்படி ரெண்டு விதமா பார்க்கணும். இப்படி ஒரு கூற்று உண்டுனா இப்படி ஒரு கூற்று உண்டு. அதை எல்லாரும் எல்லா வகையிலும் உணரணும். எல்லாம் இங்க பாருங்க. ஒரு அதுதான் சரி, நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த உலகம் அப்படி உலகத்தினுடைய பார்வை இப்படி இருக்குன்னா அதை போய் பணமரத்துக்கு கீழே வச்சு குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த கதை பாட்டு பாடிக்கேன், பதில் பாட்டு பாடுறேன், அடுத்த கதையை கொண்டு வரலாம். நான் சொல்றேன். நான் வரட்டும். நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம், நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகன், உனது பெயர் வள்ளி, கையிலே கவன், பேசுவது தமிழ், வணங்குவது முருகனை, விரட்டுவது பறவையை, எதற்காக
திணைய கொய்யுது. திணைய- முருகனுக்கு தென்னை வச்சிருக்கோம். சரி. திணையெல்லாம் கொய்து சேதாரப்படுத்துது பறவை இவர்கிட்ட வந்தேன். அப்படி இல்லங்க, என்ன வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் மாடினேங்கிற. ஆமா. யாரு? என்ன வள்ளலா பசித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற வாக்கியத்துலப்பா தனித்திரு என்ற வாக்கியத்துல தான் விழித்திரு என்ற வாக்கியத்துல வி மூன்றையும் எடுத்தார். பதவி வரும். பதவி வந்தால் பணிவு வரணும். பதவி வந்தால் என்ன வேணும்? அதே குத்தி குத்தி பேசுனேன்னு வைங்களே, அப்புறம் வந்துரும் எனக்கு கோவம். என்ன? பதவி வந்தா பணிவு வரணும், பணிவு வந்தா துணிவு வரணும். பணிவு எந்த இடத்துல கொட்ட துணி- கொட்ட குனியறவன முட்டாளு, கொட்டவன முட்டாளு. துணியை எந்த இடத்துல துணிவை காட்டணுங்கிறது இருக்குல்ல. சரி. சொல்லு, சரி, நான் இல்ல, அதுதான் துணியை உண்மை. முட்டாள் கொட்டவன முட்டாள் தான். குனியறானேன்னு கொட்டினாலும் முட்டாள் தான். கொட்டிக்கிட்டே இருக்கானேன்னு குனிஞ்சாலும் முட்டாள் தான். ஆக எப்போ ஒருத்தர் கொட்டு வாங்கிட்டே இருக்கானா நிமிர்ந்துடணும்ல ஆமா. காலகட்டத்துக்கு. சரி. சரி, நெற்றி நிறைய இல்ல, பண்ண- நிமிர்ந்தரணும் இல்ல, தப்பு பண்ணவே கொட்டு வாங்குறது தப்பு இல்ல. ஆ. ஒரு கட்டத்துல தப்பு இல்லன்றத சரியா அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டானா அவன் நிமிர்றதும் தப்பு இல்ல. நெத்தியில போட்டிருக்கீங்க. சிவச்சின்னம் போட்டிருக்கேன். சிவ சின்னங்கள் திருநீரு. என்னென்னு என்னன்னா பொதுவா அதாவது சிவனை வணங்கக்கூடியவர்கள் வச்சிருக்கிற சின்னமா, ஆ. சிவனை வணங்குறதா திருநீர் இருக்கணும், சரி. ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கணும், சிவநாமம் நாவல இருக்கணும். நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பேசுறதானே? அண்ணே, ஆமா, சலசலன்னு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. தர்க்கம் வேற அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க உள்ள வந்து. நீங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறதை கவனிக்காம. சரி, பேசு. சிவ சின்னங்கள் என்னன்னு? அதான் ருத்ராட்சம், ம். சிவநாமம், ம். நெற்றியில திருநீரு. சரி. அதுக்கு மேல ஞானியர்களோ இல்ல துறவிகளாக இருக்கக்கூடியவங்க கையில திருவோடு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதான். ஆறில்லா ஊருக்கு அழகு பால், நீர் இல்லா நெற்றி பால். அப்படின்னா ஆமா. சிவனை அதாவது திருநீர் இட்டார், கெட்டார். சிவனை மறந்தார், வாழ்ந்தார். திருநீர் இட்டார், எவர் கெட்டார்? சிவனை மறந்தார், எவர் வாழ்ந்தார்? நாங்க நெத்தியில திருநீர் பூசிங்க. ஆமா. மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உதவுவது நீர். சென்று ஒரு வாயுவை பொங்கல். திரு ஆலவாயின் திருநீரே நாங்க. திரு ஆலவாயான்னா யாருமா? திரு ஆலவாயன்னா மதுரையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள். ஏன் திரு ஆலவாயான்னு பேரு? அந்த ஊருக்கே திரு ஆலவாயின் பேரு. ஏன் ஆலவாயான்னு பேரு? நாங்க நீங்க ஆலவாயின் ஏன் பேரு நானும் கேட்டிருக்கேன். இறைவனுக்கு திரு ஆலவாயான்னு பேர் இருக்கிறதுனாலதான் திரு ஆலவாயின் ஊர் அதுதான் பேரு. ஏன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, என்ன கேட்டது நானு. சரி, சொல்லுங்க. இப்ப என்ன நீங்க சொல்லிட்டு அவனுக்கு குறைஞ்சிட மாட்டீங்களே? கேள்வி கேட்டதுனா ஊருக்கு சரி அப்படியே வச்சுக்கலாம். திரு ஆலவாயன் அதுக்கு பேர் அவருக்கு. ஆ. அவர் ஆண்டனால அந்த பகுதிக்கு திரு ஆலவாயன் பேரு. ஆலவாயான்னு ஏன் பேரு இறைவனுக்கு? பிரளயம் ஏற்பட்டது. சரி. நீரில் மூழ்கியது தமிழகமே. ஆ. அந்த பகுதியே மூழ்கியது. ம். இந்த மூழ்கப்பட்ட பாண்டிய நாட்டிலே மதுரையை எல்லையிட்டபடி கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக சிவன் என்ன பண்ணாரு? கேள்வி நான் தான் இதை என்ன பண்ணாருன்னா பாதி சொன்னா மீதியை சொல்லுங்க. படிக்கலையா நீங்க? ஆ. தெரியுமில உங்களுக்கு. ஆ. சில பேருக்கு கேள்விதான் கேட்க தெரியும். அந்த கேள்விக்கு அவங்களுக்கே பதில் தெரியாது. இந்த பாம்பாக மாறி பாண்டிய நாட்டினுடைய எல்லைகளை வட்டமிட்டு காட்டினார். சரி. தம்முடைய வாயால் வாளை கவ்வி இதுதான் பாண்டிய நாட்டினுடைய எல்லைகள் அப்படின்னு பிரளயத்திலே இருந்த நீரின் மேல வட்டமிட்டு காட்டினாரு. அதனாலதான் ஆமா, படம் எடுத்து நின்றதால் திரு அதான் படப்புறம் உருவாச்சு. ம். ஆலவாய் என்ற பேரு சிவனுக்கு அதனாலதான் வந்துச்சு. இப்ப பாம்பாக மாறி எல்லைகளை காட்டியதால் திரு ஆலவாயான் அப்படின்னு பேர் இறைவனுக்கு. ஆமா. அதனால மதுரைக்கு திரு திரு ஆலவாய் ஆலவாயின்னு பேரு. அப்படின்னு பேர். மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேரு ஏன் தெரியுமா? அம்மா தூங்காம ஆட்சி செய்வாங்கிறதுனால. தூங்காமன்னா அப்புறம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் தூங்கிடுவாங்களே. அப்படி இல்லம்மா, மீன் ஆட்சிமா. சரி. ஏன் மீன் சின்னத்தை வச்சாங்க தெரியுமா பாண்டிய நாட்டுக்கு? ஏன்? மீனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இமைகள் இமைகள் கிடையாது. இமைகள் இல்லாதனால மீன் எப்பொழுதுமே விழிச்சுதான் இருக்கும். அதனாலதான் தூங்காமல் இந்த நாட்டை ஆளும் தன்மை கொண்டவர்கள் பாண்டியர்கள். ஏன்? மீனினுடைய ஆட்சி. அம்மா அது மீனாட்சின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணமா? மீன் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தூங்காது விழித்திருந்து அந்த குஞ்சு பொறித்து முழுமை பார்த்துக்கிட்டே இருக்குமா மீன் குஞ்சுகளை. தன் பிள்ளைகளை எப்படி மீன் காப்பது போல இந்த மதுரை மக்களை மட்டுமில்ல உலகத்தில் உலக மக்களையே அம்மா பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படிங்கிறதுனால எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுல மீனாட்சி. எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அதனால மீனாட்சி. பாண்டிய நாட்டினுடைய கொடியை சின்னமாக வைக்கிறதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்ப சொல்லுங்க. உங்கள்ட்ட என்ன கேட்கலாங்கிறது நான் திருப்பி கேட்கவா? எப்படி நீங்களா கேட்க போறீங்களே? நான் தான் கேட்கறேன். என்ன பட்டையம் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க? ஆமா, இது ஏன் மண்டாபடி? என்ன மண்டாபடி? ஏன் மண்டாபடியில நீங்க தான் உடைக்கணும் அவசியம் இல்லை. ஏன் மண்டாபடி வரீங்க? சாமி கூட கும்பிட கூடாது. ஏன் பாப்போம், பாத்துக்கலாம். நான் பேசுவேன். நானும் அது பேசுறேன். ஏன் சட்டம்? அது எனக்கு உங்க சட்டத்துக்கு நீங்க கட்டுப்படுங்க. சரி. என்னைய கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. ஏங்க? அது நடக்காது. இவங்க சட்டத்துக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் ஒரு இல்ல. இடத்தை உருவாக்கலாம். ஏங்க உங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போகணும்ன்ற நிபந்தனை எனக்கு எதுவும் கிடையாது. என்ன உங்கள்ட்ட பேசி எதுவும் தோத்து போயிட்டேனா? இல்லையே. கேள்வி கேட்டு பதில் தெரியாம நின்றனா? இல்லையே. அப்புறம் ஏன் சட்டத்துக்கு கட்டுப்படணும்? இனிமே அதெல்லாம் நடக்கும். ஏங்க இந்த பக்கம் நீதியின் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவன். மறுபடியும் தர்மம் தான். தர்மம் வெல்லும்ன்றதுல எந்த சரி, மாற்றம் வாங்க இல்லை. பாத்துக்குவோம். வாங்க. இங்க வாங்க, தர்மத்தின் நீங்க சொன்னது சரிதான். இறுதியில எது வெல்லும்? தர்மம் தான் அப்ப நான் தான் வெல்லுவேன். பாக்கலாம். தர்மம் என் பக்கம் தானே இருக்கு. எப்படி சொல்றீங்க? நீங்க தர்மம் உங்க பக்கம் இருக்கு, நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? உண்மைதானே? தர்மம் எந்த பக்கம் இருக்குன்ற முடிவு பண்ண வேண்டியது அவங்க. சரி, பாக்கலாம் வாங்க. வாங்க பாப்போம். நீங்க தர்மமோ இரண்டு அதர்மமோ பேரும் பேசுங்க. வழக்காடுறோம்னா நான் வழக்காடுபவர்களுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க அவங்க எங்க தான். தர்மம் அதர்மம் பற்றி பேசுவதற்கு இது வேற வகையான பிரச்சனை இல்ல. போட்டி தானே இது போட்டி. போட்டி. போட்டியில தர்மம் அதர்மம் திறமை தான் முக்கியம். திறமையாளர்கள் யார் என்ற முடிவுக்கு சரி வரட்டும். வாங்க. வாங்க. இப்ப நெற்றியில சிவச்சின்னம் திருநீருன்னு. திருநீரு. ஆமா. இந்த திருநீற்றுக்கு தலைவன் யாருமா? திருநீர் சிவன் தான். தமிழுக்கு தலைவன் யாரு? தமிழுக்கு தலைவன் சிவன் தான். தமிழ் கடவுள் யார்? முருகப்பெருமான். தமிழ் தாத்தா யார்? ஊவேசா. தமிழ் கிழவி யார்? ஔவையார். தமிழ் தென்றல் யார்? திருவி கல்யாண பைந்தமிழ் தேர்ப்பா பாரதியார்.
கொஞ்சம் நிறுத்தி கேளுங்க. நீங்க வாடி கடனை ஏதாவது மறந்து போயிட்டேன்னு சொல்லணும். மறக்காம திருப்பி நானும் இப்படி கேட்பேன். ஏன்? நீங்களும் சொல்லணும். ஏன்னா அப்படித்தான். அப்படிலாம் இருங்க, ஆமா. இல்ல, ஒரு கேள்வியை கேட்டா திடீர்னு ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? இந்த வகையாவது எனக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியாம நான் முடிக்கணும்னு ஆசை. ஆனா சத்தியமா அது மட்டும் நடக்காது. உண்மையாவே அதான். ஒரு பொழுது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம நல்லா கேட்டுக்கங்க. இந்த உலகில இன்னைய மாதிரி சந்தோஷப்படுற ஒருத்தனை பார்த்து இருந்துட்டு போங்க. தப்புன்ற இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தலை குனிய தயாரா இருக்கிற நான் தான் எந்த வகையில என்னுடைய தன்மானத்துக்கு என்னுடைய சுயமரியாதைக்கு எந்த இழுக்கு வந்தாலும் சரி யாரையும் விட்டு கொடுத்து போன அவசியம் ஒரு பொழுது எனக்கு இல்ல. பாருங்க, சொல்லலாம், பேச்சு பேசலாம், எண்ணங்கள் இருக்கலாம், எல்லாம் எல்லா இடத்துலயும் செயலாயிருமா? நல்ல பேச்சாளர்களே சொல்படி வாழ்றதுதான். பெண்ணுக்கு இலக்கணம் அடக்கம், ஆணுக்கு இலக்கணம் வீரம், ஒரு நல்ல ஆசிரியருக்கு இலக்கணம் தான் கற்ற கல்வியை முழுமையாக சொல்லிக் கொடுப்பது. சொல்ற சொல்லையும் வாழ்ற வாழ்க்கையிலையும் பேசி முடிக்கல நான் இன்னும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. பெண்ணுக்கு அடக்கமா இருக்கணுமா, ஆண் வீரமா இருக்கணுமா, ஆசிரியர் தான் கற்றுக்கொண்ட கல்வியை மறைமுகம் இல்லாமல் மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, ஒரு நல்ல பேச்சாளர், அதாவது ஆன்மீகத்துல இருக்கிற பேச்சாளர் என்ன சொல்றானோ அந்த சொல்லின்படி வாழணுமா, இதுதான் ஒவ்வொருத்தருக்கு இலக்கணம். அந்த இலக்கணம் தெரியாம, அந்த வாழ்க்கை முறை தெரியாம நான் நிக்கல. சரியா? எழுத்தறிவித்தவன்னா யார சொல்றான்? இறைவனாக. கல்வி கழகு, கசடர முடியுது, செல்வர் கழகு, தெலுங்கலை தாங்குது, மன்னவர் கழகு, செங்கோன் முறைமை, உழவர் கழகு, உழுதோன் விரும்பல், வைசியர் கழகு, வரும்பொருள் உழைத்தல், மந்திரி கழகு, இல்ல வரும்பொருள் உழைத்தல், அதுதான் மந்திரி கழகு, தருக நான்மை, பெண்டிர் கழகு, எதிர் பேசாதிருத்தல். பெண்டிர் கழகு அடக்கங்கிறதை விட அப்படியே என்ன சொல்றா, எதிர் பேசாதிருத்தலாம். இப்படி பேசக்கூடாது. கழகு வரும்பொருள் ஈட்டல், அத மாத்தி சொல்றேன். இப்படி எதிர் பேசா இருக்கணும், எங்க பேசாம இருக்கணும். இங்க பாருங்க, கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவைகளே பெண்கள் குண்டால கூட அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் வைக்கணும். இந்த குணத்துல மடம்னா என்ன தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது வேற. அது எங்க இருக்கணும்? மடம்னா என்னமா? என்ன தெரிந்து தெரியாமல். ஆமா, ஒரு கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவைகளே பெரியவர் பேசும்போது சின்ன பிள்ளை என்ன செய்யணும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமைதியா இருக்கணுமா? பேசாம இருக்கணும். தெரிஞ்சதால கேட்டா தான் பரிச்சோணும். அது சபையில இருக்கணும். தனியா இருக்கும்போது ஒரு பெண் இந்த இவ்வளவு பேசுறா பாரு வாயாடி மாதிரின்ற பேர் வாங்க கூடாது. ஆனா இது அப்படி இல்ல. இங்க ஆண் பெண் என்ற வேதமை இல்ல, பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்ல. இங்க ஒரே ஒரு விஷயம் தான், யாரு பேச்சுல சிறந்தவங்க, யார் பக்கம் திறமை இருக்கு அவங்களுக்கு தான் பரிசு. அதை விட்டு நீங்க வந்து இங்க வாயடைக்கு போடுறது அவசியம் எனக்கு இல்லையே. பாண்டிய நாட்டுல பாடல்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் பாண்டிய நாட்டுல 14 சிவஸ்தலங்கள். 14 சிவஸ்தலங்கள் முதலானது எது அப்படின்னா அதுதான் நீ சொன்னது போல திருவாளவாய், மதுரை. திருவாளவாய் முதலானதுல வந்து வருஷப்படுத்தலாம், அப்படியே வருஷப்படுத்தலாம். இன்னொன்னு திருக்குற்றாலம், சரி, திருநெல்வேலி, திருப்புவனம், திரு ஆலவாயின்னு பேரு, திருச்சுழி. இந்த மாதிரி திரு ஆலவாயின்னு ஏன் பேருன்னு கேட்டமா? ஆமா, பதில் சொன்னீங்களா? சரி. திரு என்ன நீங்க இந்த நாட்டை விட்டுட்டு பாண்டிய நாட்டுக்கு போயிட்டீங்களே? எந்த நாட்டை விட்டுட்டு? சோழ நாட்டை விட்டுட்டு. இருக்கட்டும், பாண்டிய நாட்டுல இருந்தா பெருமை இல்லையா? இருக்குதான். பாண்டிய நாட்டுல நீங்க ஏன் கேக்குறீங்கன்றதை யோசிக்கிறேன். பாண்டிய நாட்டுல கேட்க கூடாது. அதுதான் பாண்டிய நாட்டுல நான் அங்க இருந்தானே வந்திருக்கேன். அதுக்காக இதுல ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில தெரியலன்ற மாதிரி இடம் வந்துருச்சுன்னா அடுத்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கும்? கொஞ்சம் கூட இது இல்லாம பாண்டிய இருக்கிற நாட்டை பத்தின தெரியும். சோழ நாட்டுல பாடல்பட்ட தலங்கள் எக்கச்சக்கமா நிறைய இருக்கு. ஆனா பாண்டிய நாட்டுல 14 தான் இருக்கு. ஏன்னா பாடியவர்கள் எல்லாருமே சோழ நாட்டை சேர்ந்தவர்கள். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி? அங்க கிட்டத்தட்ட ஆலயங்கள் இவ்வளவுதான் பாடி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இல்ல இருந்தாங்க போய் இந்த பக்கமே பாடி. பாண்டிய நாட்டுல இருந்து எல்லாரும் பாடிட்டாங்க. தேவார பாடல்பட்ட ஸ்தலங்கள் அதிகம் நீங்க யோசிச்சீங்கன்னா சிவனே வந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி வாழ்ந்த பூமியே பாண்டிய நாடு. ஆமா, சிவனே வேற ஒண்ணு வேணாம். சிவனே தம்முடைய நண்பனுக்காக இறங்கி வந்து அந்த திருவாரூர் வீதியிலே நடந்தாரு. சும்மா இல்ல, ஒரு தடவை நடந்ததை சொல்றீங்க, ஒரு தடவை 64 தடவை வாழ்ந்ததை சொல்றேன். இறைவன் எப்பொழுதுமே ஒரு முறை காட்சி கொடுப்பதுங்கிறது. இறைவன் இதுவரைக்கும் எவருக்கும் அடிபணிந்து போனதில்லை. ஆதியும் அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதி. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் மனையால் போய் மீனாட்சியா பிறந்திருக்காளேன்னு கைலாயத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவரை வீட்டோட மாப்பிள்ளையா வந்து மதுரையில இருக்காரு. ஏன் ஏற்கனவே சொந்தமான இடத்துக்கு வர்றதுங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு பெண் இங்க பெரிய ஆளா நின்று இருக்கலாம். ஆனா மதுரை என்பதுங்கிறது இயற்கையாவே யாருக்கு சொந்தம்? இல்ல, பெரிய ஆளா அவ நிக்கல. அவ ஏன் பெரிய ஆளா நின்றா தெரியுமா? ஒரு பெண் எப்பொழுது புகழப்படுறா அப்படின்னா அவள் எப்போ ஒண்ணுமில்ல பொண்டாட்டி போய் புருஷனை ராஜாவை வச்சா இவ ராணியா இருக்கலாம், அவன் அடிமையா வச்சா இவள் அடிமையா தான் இருக்கணும். இவ எல்லாரிடமும் எதிர்த்து போரிட்டா வாதிட்டா. ஆனால் கணவன் வந்த உடனே தலை குனிந்து வெட்கி அமைதியாகி மரியாதை கொடுத்து கொடுத்த வசரியினுடைய வாக்கு அதுதானே. 3 கொங்கைகளோடு பிறந்த பெண் எப்பொழுது தனக்கு சொந்தமானவரை பார்க்கின்றாலோ அப்பொழுது 3 கொங்கைகளே ஒன்று மறையும் அப்படிங்கறதான் கொடுத்த வாக்கு. என்ன இருக்கிறேன்னா திரு ஆலவாயின்னு ஏன் பேருன்னு சொன்னீங்கல்ல, திருநெல்வேலின்னு ஒரு ஸ்தலம் இருக்குல்ல, திருநெல்வேலின்னு ஏன் ஊருக்கு பேரு? சரி, அதுக்கப்புறம் 14 சிவஸ்தலங்கள்ல திருச்சூடின்னு ஒரு ஸ்தலம் இருக்குல்ல. கேள்வி கேட்டா நீங்களும் சொல்லுங்க. ஏன் சொல்லணும்? நீங்க 14 கேள்விக்கு எதுவும் அழகு, கேள்விக்கு பதில் அழகு. நான் கேட்டா உங்களுக்கு பதில் தான் அழகு. எங்க 14 ஆரம்பிச்சது நீங்க, நான் பாண்டிய நாட்டுக்கு இப்ப போகல, நீங்க தான் அங்க போனீங்க திருநெல்வேலி. நீங்க 14 ஒன்றுதான் திருச்சூடியோ, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. திருநெல்வேலி என் பேர் வந்துச்சு நான் சொல்றேன். கேள்வி முதல்ல நான் கேட்டிருக்கேன். அதே போல மதுரை என்பது எப்படி பிரளயத்திலே மூழ்கியதோ அது போலவே அன்று பிரளயத்தில் மூழ்கிய நீர் அனைத்தையும் இறைவன் என்ன பண்றாருன்னா ஒரு சுழியில நுப்பாட்டுறாரு, கொண்டு வராரு நீரை பூரா பூமிக்குள்ள.
ஒரு சுழி அந்த சுழல் நீரோட்டம் இருக்கலாமா, அது மாதிரி ஒரு சுழிகள்ல அந்த நீரை எல்லாம் பூமிக்குள்ளே கொண்டு சென்றார். அந்த இடம் எங்க இருக்குன்னா அதுதான் திருச்சுழி அப்படின்னு பேரு. நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, விருதுநகர் மாவட்டம். அது அங்கே திருச்சுழிகள் நீரை, பிரளய நீரை எல்லாம் ஒரு சுழிகளிலே பூமிக்குள்ள கொண்டு போனதுனால திருச்சுழிக்கு என்ன சுழி இல்ல, மறுசுழி இல்ல அப்படிங்கிற பெருமை. இந்த திருச்சுழியில இறைவனுக்கு பேர் என்னமா? பூமிநாதன் பேரு. அம்மாவுக்கு சகாயவள்ளி துணைமாலை நாயகின்னு பேரு. துணைமாலை நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அங்க திருச்சுழிங்கிற ஊருக்கு பேர் வர்றதுக்கு காரணம் பிரளய நீர் அனைத்தையும் ஒரு சுழிகள்ல பூமிக்குள்ள கொண்டு போனதுதான் காரணம். திருச்சுழிகள்னு பேர் ஊருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இறைவன் பக்தர்களை ஏதாவது ஒரு வகையில சோதிக்கிறது. அந்த சோதனைக்கு பிறகு ஆட்கொள்வதும் தான் இயல்பா நடக்குது. நாயன்மார்கள் கதையிலிருந்து பொதுவா தல வரலாறுகளையும் அதான் நடக்குது. அந்த வகையில திருநெல்வேலி என்ற பெயர் வர்றதுக்கு காரணமே வேத சர்மான்னு ஒரு சிவபக்தர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விவசாய நெல்லெல்லாம் இந்த நெல்லையெல்லாம் உச்சத்திலேயே காய போட்டு நெல் கதிர்களை எல்லாம் கொண்டு போய் கோயில் அன்னதானத்துக்கு, கோயில் திருப்பணிக்காக கொடுக்கறதே தன்னுடைய வேலையாக வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அன்று மழை காலமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நெல்லை உச்சத்துல காய போட்டுட்டு ஒரு தாமிரபரணி ஆட்சிக்கு குடிப்பதற்காக வந்துட்டாரு. போன பிறகு திடீர்னு மழை மேகமா இருக்கு. திடீர்னு மழை மேகமா இருக்கிறது அவருக்கு தெரியல. ஒருவேளை இங்க இருந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நெல்லெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா மழை பெஞ்சு எப்படி கோயில் திருப்பணிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு இறைவனை ரொம்ப வேண்டிக்கிறாரு. ஆட்சியில இருந்து ஒரு குளிச்சுட்டு வெளியில வரதுக்குள்ள பயங்கரமா மழை கொட்டன்னு கொட்டிருச்சு. பயங்கரமா மழை பெய்யுது. அப்படியே வேதனைப்பட்டு அழுதுகிட்டே வராரு நெல்லை பார்ப்பதற்காக. நெல்லெல்லாம் நினைஞ்சிருக்குமே, யாரும் கோயில் திருப்பணிக்கு கொடுக்க முடியாதேன்னு வருத்தத்தோடு வந்து பார்த்தார். எல்லா இடங்கள்லயும் மழை கொட்டி வெள்ளமாக ஓடியது. ஆனால் இவர் காய போட்டிருந்த அந்த நெற்கதிர்களை சுற்றி மட்டும் மழை பொழியாமல் இறைவன் வேலையிட்டு காத்து நின்றாராம். அதனால நெல்லுக்கு இறைவன் வேலையிட்டு காத்ததால் அந்த ஊருக்கு திருநெல்வேலி என்ற பெயரும், இறைவனுக்கு நெல்லையப்பர் என்ற பெயரும், அம்பிகைக்கு காந்திமதி அம்மையார் என்ற பெயரும் உருவாச்சு. வளகாப்பு திருவிழா எங்கெல்லாம் நடக்கும்? பொதுவா கர்ப்பிணி பெண்களுக்கு நடக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்புங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். ஆனால் எந்தெந்த ஊர்ல அம்பாளுக்கு நடக்குதுன்னா மதுரையில் நடக்கும். மீனாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறத்துல நடக்கும். இன்னொன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மையாருக்கு வளகாப்பு திருவிழா நடக்கும். சரி, நல்ல காரணம். பாண்டிய நாட்டை விட்டுருங்க, வேற எந்த நாடு? பாண்டிய நாடு வேணாம் அப்படின்ற மாதிரி இல்ல இருந்துச்சு உங்களுடைய பேச்சு. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. நீங்க எதை பத்தினாலும் கேளுங்க. குறிப்பா ஏன் அதை கேக்குறீங்க? சிந்தனை என்னன்னா கேள்வி கேட்கலாம். சரி, கேட்கின்ற கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. இதுவரை யாரும் பதில் சொல்லாததா, இல்ல மேடையில பேசாததா, இல்ல கேள்வி வித்தியாசமா இருக்குன்னு கேட்கல. நான் பதிலே சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்க. கேள்வி வித்தியாசமா கேட்டா கேள்விக்கு நிறைய இருக்கு கேள்வி. நீங்க என்ன யோசனை கேக்குறீங்கன்னா பதிலே நான் சொல்லிடவே கூடாதுன்ற அந்த மனசுல ஒரு இது இருக்கும்ல, ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பயம் எதுக்கு பயப்படணும்னு யாருங்க பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. யாருக்கு? எல்லாருக்கும் அப்படிதான் சாமி. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை. பயம்ன்றது எப்ப வரும்னா தப்பு. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சமத்தி. அதுக்காக பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு துணிகிறதெல்லாம் பயம் கிடையாது. பயம் வந்துச்சுன்னா தப்பு பண்றோம். தப்பு பண்ணாதாமா பயப்படணும். சரிதான், நியாயமானது. அது கூட சொல்லுங்க. கேள்வி எப்படி இருக்கணும்? இல்ல என்னுடைய சிந்தனை என்னன்னா ரொம்ப சிந்திக்கிறீங்க போலே. ஆமாமா. விஷயத்துக்கு வந்துடவா? அறுபடை வீடு இருக்குல்ல முருகன், அங்கதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனேன். சரி, இந்த சபரிமலையை பற்றியும் இந்த அதாவது ஐயப்பனும் தட்சிணாமூர்த்தியும் கையில சின்முத்திரை வச்சிருக்கிறதையும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய புகழ் வரட்டு பேசிக்கலான்ட்டு வந்தேன். நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப திருச்செந்தூர் இருக்குல்லையா, சொன்னேன் இல்ல, கவனிச்சீங்கல்ல? கவனிச்சிருக்காங்க மக்கள். யாரோ கவனிச்சீரோ இல்லையா? ஆமா ஆமான்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த நடிகை சட்டை ஏதோ ஒரு வாங்க. திருச்செந்தூர் அப்படின்ற கோயில் அறுபடை வீடுகளுக்குமே முருகன் எதற்காக போனாருன்ற காரணம் இருக்கு. எப்படி உருவாச்சுன்ற விஷயம் இருக்குல்ல. திருச்செந்தூர்ன்ற ஸ்தலம் முதல்ல அங்க என்ன நடக்கும்? திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும். எப்ப? ஐப்பசி மாதம் சஷ்டியில, கந்த சஷ்டி பெருவிழா. ஆமா. அது ஏன் அங்க நடக்குது? ஏன்னா அங்கதான் அழிக்கிறாரு. நீங்க எல்லாரும் மாதிரியும் சொல்லக்கூடாது. உண்மையாகவே சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல தான் நடந்துச்சா? இல்ல, எங்க நடந்துச்சு? வீர மகேந்திரபுரி. அதுதான் என் கேள்வி. இப்ப திருச்செந்தூர்ல வேற என்ன நடந்துச்சு? திருச்செந்தூர்ல முருகனுக்கு முதல் படிவீடு எப்படி வந்துச்சு? திருச்செந்தூர் கோயில கட்டினது யார்? முதல் முருகப்பெருமானுடைய படை வீடுகள்ல முதன்மையானது எதுமா? திருப்பரங்குன்றம். ஆமா, திருப்பரங்குன்றத்துக்கு முருகப்பெருமான் ஏன் போனாரு? தெய்வானைய திருமணம் முடிக்க. தெய்வானைய திருமணம் முடிப்பதற்காக மட்டும்தான் போனாராங்க. இல்ல, அதுதான் படை வீட்டுல ஒண்ணா வைக்கிறதுக்கு காரணம். படை வீட்டுல ஒண்ணா வைக்கிறதுக்கு அதான் காரணம். ஆமா, அது முதல் வீடா வைக்க அதான காரணம். சரி, மூலாதாரங்கிறது அது சரி. சரி, ஆனா முருகப்பெருமானுடைய குடி கொண்டிருக்கிறார்கள் இங்க முருகன். அது உண்மையாகவே முதல்ல முருகனுடைய ஆலயம் தான் அப்பையில இருந்து. இல்ல, அது சிவஸ்தலம்.
அது சிவஸ்தலம், சிவனுடைய ஆலயம். அப்பேற்பட்ட சிவனுடைய ஆலயத்துல முருகப்பெருமானுடைய படைவீடுகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றத்தை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தலம், திருப்பரங்குன்றத்துல தெய்வானியா திருமணம் முடிச்சதுனால மட்டும்தான் இங்க பெருமை இருக்கா முருகப்பெருமானுக்கு, இல்ல வேற எதுவும் காரணம் இல்ல? அப்பா இருக்காருங்க, அப்பா இருந்தா சிவஸ்தலம். அப்பா இருக்கிற இடத்துல பிள்ளைங்க இருக்காரு, அப்படி பாருங்க. புள்ள திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. என்ன இதை அப்ப நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. அப்படி இல்ல, என்ன இல்லன்னா நீங்க சொன்னீங்கல்ல சூரசம்ஹாரம் நடக்குது திருச்செந்தூர்ல, சரிதான். சூரசம்ஹாரம் நடத்தினா சூரனை சம்ஹாரம் செய்வது அங்கே இல்ல. ஏன் திருச்செந்தூர்ல படை வீடு உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க. அது மாதிரி தான் நான் கேட்கிறேன். சரி கேட்டிருக்கீங்க, இருக்கட்டும். அது முதல்ல இதுக்கு சொல்லுங்க. வியாழச்சேத்திரம்னு பேர் திருச்செந்தூர். அதான் எதனால? ஏன்னா வியாழ பகவான் அமைத்து கொடுத்த ஆலயம். அப்ப அதை கட்டுனது யாரு? தேவர்களின் குருநாதர். இந்த வியாழ பகவான் அமைச்சு கொடுத்த இடம் தான். ஏன் தெரியுமாமா? சூரபதுமனை வதம் செய்வதற்காக சென்ற சேனைகள் தங்குவதற்கான இடம் தான் முதல்ல திருச்செந்தூர். முருகப்பெருமானுடைய படைபட்டாளங்கள் எல்லாம் போய் தங்குவதற்கான இடம் தான் திருச்செந்தூர். சூரபதுமனை வதம் செய்கிறார். சூரபதுமனை வதம் செய்த பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் பஞ்சலிங்க வழிபாடு செய்தார் திருச்செந்தூர்ல. எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமான் இருப்பார் மூலவராக. மூலவருக்கு அபிஷேகமோ ஆராதனைகளோ செய்வதெல்லாம், வழிபாடு செய்வதெல்லாம் பக்தர்களாகவும் அர்ச்சகர்களாகவும் தான் இருக்கும். ஆனா இங்க முருகப்பெருமானே பூஜாமூர்த்தியாக நின்று வணங்கிய தலம், சிவபெருமானை வணங்கி பஞ்சலிங்க வழிபாடு செய்த இடம் திருச்செந்தூர். தேவர்களின் துயர் தீர்த்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து இருந்தும் கந்த பெருமானேன்னு முருகனை அழைக்கும் பொழுது அவர் திரும்பி நின்ற கோலம் தான் இன்று திருச்செந்தூர்ல நம்ம பார்க்கிற கோலம். சூரபதுமனை வதம் செய்த இடம் வேறு. ஆனால் சூரபதுமனுடைய அழிக்கப் போவதற்காக சேனைகள் முதலில் தங்கியதும், பிறகு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்ததும் அந்த இடத்துல. அதான் திருச்செந்தூர். இன்னைக்குமே பஞ்சலிங்கம் உள்ள இருக்கு. கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கனால பார்க்க அனுமதி கிடையாது இன்னைக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. அந்த 5 லிங்கத்தை வைத்து முருகன் வணங்கி அப்படி பூஜாமூர்த்தியாக திரும்பிய கோலம் தான் இன்னைக்கு நாம வணங்குற அந்த முருகப்பெருமான் இல்லையா? அறுபடை வீடுகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவர் திருச்செந்தூர் முருகன். சரி, இப்ப அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடாக வச்சிருக்கிறது எதனா திருப்பரங்குன்றத்தை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா 6 ஆதாரங்களினுடைய வரிசைப்படி இல்லையா? 6 ஆதாரங்கள் என்னன்னு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சக்தி, ஆக்ஞை அப்படின்ற 6 முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம், தத்ருடம், வாமதேவம், மகோரம், சத்தியஜாதம், அதோமுகம் என்ற 6 முகம். முருகனை எடுத்த 6 கார்த்திகை பெண்களுக்கு பேர் என்ன? உத்தரகந்தி, அப்பரகந்தி, அம்பா, துலா, நிதார்த்தினி, வரதகந்தின்னு 6. முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு உண்மையான பேர் என்ன? தென்பரங்குன்றம், திருச்சிரலைவாய், திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், திருவேரகம், திருமாலிருஞ்சோடி. சரி, பதில் சொல்லிக்கிறவா? சொல்லுங்க. இப்ப முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல முருகப்பர் ஏற்கனவே சிவஸ்தலம் தான் அது. அங்க போனது எது யாருன்னு நற்கீரர் தான் போனார். ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நெற்றிக்கண்ணே திறந்து நீ எரித்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம் தான் எதிர்த்து வாதாடினர். ஏற்கனவே வில்லால் அடிச்சாரு, செருப்பால் உதைத்தாரு கண்ணப்ப நாயனார், வில்லால் அடித்தான் அர்ஜுனன். எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு அடிச்சாங்க. ஆனா சொல்லால் அடிச்ச சொல்ல மட்டும் சிவனால தாங்கிக்க முடியல. அதனால நெற்றிக்கண்ணை திறந்து எரித்துட்டார். எரித்த பிறகு நற்கீரர் மீண்டும் உயிர் பெற்று வந்தார். இந்த நற்கீரர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில சிவ பூஜை செய்து சிவ தியானத்திலிருந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றம் போறாரு. அங்க போய் சிவ பூஜை பண்றாரு. இங்க என்ன அப்படின்னா, இப்போ அப்படி என்ன பண்ணாரு? ஒரு டீ குடிக்கிறாரு. வாங்க 2 கேள்வி கூட உருப்படியா கேட்டு குடிக்கல. எதுக்கு டீ குடுத்தீங்க? யார கேட்டு குடிச்ச? நான் தண்ணி குடிச்சேன், வேணா தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க, டீ எல்லாம் குடிக்க கூடாது. நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் குடிக்கிறீங்க? கேட்கல. அதுக்கு இதுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க, சரியா போச்சு. டீ எல்லாம் நான் எப்பொழுதுமே என்னோட எண்ணம் உங்கள மாதிரி உண்ண வருகின்ற உணவை உண்ண விடாமல் விரட்டி அடிக்கிற குணம் இருக்குல்ல. சரி, நான் வக்கரமாவே இருக்கேன், நீங்க நல்லவரா இருங்க. கேள்விக்கு பதில முதல் கேள்வி யாவது உங்க மனசுக்கு தெரியும்ல. திருப்பரங்குன்றதுக்கு முதல்ல போனது சிவன் தான், சிவஸ்தலம் தான். வேற எதுக்கு அங்க போன? நற்கீரர் சிவ பூஜை பண்றாரு. அதே ஒரு பூதம் இருக்கு. இந்த பூதத்துக்கு வேலை என்ன அப்படின்னா, அது பயங்கர பசியில இருக்கு. இந்த சிவனடியார்கள் எல்லாம் புடிச்சு அந்த முனிவர்கள் எல்லாம் சாப்பிட்டோம். எப்ப சாப்பிடும் அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் சிவ பூஜை செய்யும் பொழுது முழு கவனத்தை பூஜையில வைக்காம கவனம் சிதறப்படுதோ அவங்களெல்லாம் பார்க்கும். சிவ பூஜையில முழுசா கவனம் வைக்காத உடனே உயிரோட வச்சுக்கிட்டு தூக்கி கொண்டு போய் சாப்பிட்டோம். நம்மள பல பேர் அப்படிதான். கோயில் வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்தாப்புல சாமியோட சிந்தனையில இருக்க மாட்டோம். 1/2 மணி நேரத்துக்குள்ள 1000 சிந்தனை வந்துட்டு போயிடும். அங்க அந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்கு அந்த பூதம். அந்த பூதம் என்னன்னா, ஒரு 1000 புலவர்கள் சேர்ந்து அவங்கள சாப்பிடாம வச்சிருக்கு. ஏன்? சிவனடியார்கள் எல்லாம் சாப்பிடாம விரதம் இருந்து தவம் இருந்து உடல் அளவுல ரொம்ப
சோர்வா அப்படியே மெலிந்த உடம்போடு இருக்காங்க. இப்படி மெலிஞ்ச ஆளுகளை ஒவ்வொருத்தரா சாப்பிட்டா பசி அடங்காது. ஒரு 1000 பேர்த்த மொத்தமா புடிச்சு சாப்பிட்டோம்னா பசி அடங்கிடும்னு இந்த பூதத்துக்கு பேரு கக்கி முகின்னு பேரு. அந்த பூதம் ஒரு 999 புலவர்களை ஒரு குகையில் அடைச்சு வச்சிருக்கு. இப்ப நற்கீரர் போய் சிவபூஜை பண்றாரு. அப்படியே சிவபூஜை பண்ணும்பொழுது இந்த பூதத்துக்கு வேலையே சிவபூஜை செய்யும் பொழுது என்ன இடர்னாலும் கொடுக்கும். அந்த இடரெல்லாம் கடந்து நம்ம சிவபூஜையில இருக்கணும். நற்கீரர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இலை வந்து மரத்துல இருந்து கீழே விழுகுது. பாதி இலை தண்ணீரில் இருக்கு, மீதி இலை தரையில் இருக்கு. அதை அவர் கவனிக்கிறாரு. தண்ணீர்ல இருக்கிற இலை மீனாகவும் தரையில் இருக்கக்கூடிய இலை பறவையாகவும் காட்சி கொடுக்குது. பாக்குறாரு, எப்படி பாதி மீனாவும் பாதி பறவையினுடைய இறகாக காட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்த நற்கீரர் அந்த கவனத்துல சிவபூஜையை விட்டுட்டார். இப்ப பூதம் பார்த்தது சிவபூஜையில் இருக்கக்கூடியவங்க முழுமையாக அதுல கவனமா இருக்கணும். ஆனா கொஞ்ச நேரத்துல இலை கீழே விழுந்தாலும் அவனுடைய கவனம் திசை திரும்பிடுச்சு. அதனால நான் சாப்பிட போறேன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய புலவர்களோடு இந்த புலவரை கொண்டு போய் 1000வது புலவரா போட்டு மொத்தமா முழுங்கலான்னு போகுது. அதான் நற்கீரர் பார்த்தார். தன்னோடு சேர்த்து புலவர்களையும் காத்து இந்த பூதத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக குன்றம் எரித்ததும் குன்ற போல் செய்ததும் வன்றங்க அமரர் எரித்ததும் இன்றனை கைவிடாது நின்றதும் கற்பொதும்பில் காத்ததும் மெய் விடாத என் வீரன் கைவேல்னு பாடினாரு. உடனே வேள் வந்து அங்கே பூதத்தை அழித்து புலவர்களை காப்பாற்றியதா. இப்படி பாடப்பட்ட நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஆக முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக திருப்பரங்குன்றத்திற்கு போன காரணம் என்ன அப்படின்னா, நற்கீரரை காப்பாற்றி பூதத்தை அழித்து திருமுருகாற்றுப்படையை இயக்குவதற்கு காரணமாக விளங்கதான் போனார். பெண்கள் அடையக்கூடிய பருவங்கள் 7 பருவம் என்னென்ன? பேதை புதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிழந்து 7 வகை பருவத்தில் அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். இந்த மங்கை பருவத்தில் கேட்டார் போல உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை விட்டு ஆமா அந்த வேலையா தான் வந்தீங்க. ஆமா வந்ததே அதுக்கு தானே. மாப்பிள்ளை பேரு சொல்லுங்க. மாப்பிள்ளை பேரு சொல்லுங்க. என்ன கேள்வி நான் உங்களை கேட்டு முடிக்கலையே. யார கேட்ட தண்ணி குடிச்சாங்க அதை மட்டும் கேட்கல. எதுக்குங்க தண்ணி குடிச்சாங்க? தண்ணி குடிச்சுட்டு தான் பேசினாங்க. உண்மையா இருக்கு. பொம்பளை தண்ணி குடிக்காம ஆம்பளை டீ குடிக்க கூடாது. என்ன எந்த ஒரு உங்க மதுரை நியாயமா அது? முடிச்சு நினைச்சிடாதே. அவர் ஒரு 3:30 மணிக்கு மேல வேலை பிடிச்சி உள்ள நீங்க மாட்டார். வெளியில வந்துருவார். அவர் வாட்டி கிளம்பி அவர் வெளியில வர வரைக்கும் நம்ம வச்சுக்க கூடாதுல்ல. அதனாலதான் துதிப்பாக்கு வல்வினை போலும் துன்பம் போலும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை அவரிடத்தில் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் மகன்றதையா பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் மகன்றதையா பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் மகன்றதையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே இருந்தல் ஈனமறைந்ததப்பா உள்ளம் முருகையா முருகா முன்னடி காண்கிறே அள்ளி அணைக்கிறதே எனக்குள் ஆசை பெருகுறையா முருகா உள்ளம் முருகையா அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா கண்கள்
அப்பாவியம் திகழாமல் பாவியம் திகழாமல் உங்கள் பதமட தருவாயப்பா உள்ளம் முருகுதையா முருகா ஓமடி காண்கையிலே